ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 10th மேக்ஸ் செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கான ஒரு முக்கியமான வினாக்கள் தான், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சார் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சொந்தம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலில் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மட்டும் போடுறதில்ல, தமிழ் மீடியக்கும் சேர்த்து தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் சஜஷன் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ் பார்த்துடலாமா? ஸோ தேர்ட் சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 3.6 3.19 வரை இருக்கு. ஃபோர்த் சாப்டர்ல 4.3 4.4, அதே மாதிரி சிக்ஸ்த் சாப்டர்ல 6.2 6.4, செவன்த் சாப்டர்ல 7.1 7.4 சிலபஸா இருக்குப்பா. ஸோ இதுல 5 மார்க் எக்ஸசைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கட்டாயமா 5 மார்க் வந்துடும். அப்படின்னு சொல்ற 5 மார்க் என்னன்னா 3.19, 7.3, 7.4. ஸோ இந்த 3 எக்ஸசைஸுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லை உங்க புக்லயே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ ஈஸி, டஃப், மீடியம், இந்த ஆர்டர்ல நம்ம பார்த்தோம்னா ஈஸியான சாப்டர் 3ல மேட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு 7ல இருந்து 10 மார்க் வந்துடும். இப்போ பப்ளிக் எக்ஸாம் மாதிரி இதுல இருந்து ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க் கட்டாயமா கேட்டுருவாங்க. ஸோ இதை விட்டுறாதீங்க. ஸோ பப்ளிக்லேயே நமக்கு 7 மார்க்னா இப்போ செகண்ட் மிட்டம்க்கு 10 மார்க் கிட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி சாப்டர் 4 தியரம், பிக்தாகரஸ் தியரம் கட்டாயமா கேட்பாங்க. ஸோ இந்த பிக்தாகரஸ் தியரம் தவிர்த்து நமக்கு ஜாமெட்ரி இருக்கு. ஸோ அப்போ 15 மார்க் ஈஸியா வந்துடும். இப்படி பார்த்தாலே எவ்வளவு மார்க் வருது? 25 மார்க் எடுத்தாச்சு. கரெக்டா? சாப்டர் 6ல 7 மார்க் கொஸ்டின், 6வது சாப்டர்ல இருந்து 7 மார்க் கேள்வி கேட்கலாம். அண்ட் சாப்டர் 7 மீடியம், ஓகேவா? ஈஸி சாப்டர்னா 3rd 4 ஈஸி, டஃப்னா 6th சாப்டர் ட்ரிக்னாமெட்ரி. எல்லாருக்குமே டஃபா தான் இருக்கும். நான் படிக்கிறப்பமே எனக்கு ட்ரிக்னாமெட்ரி டஃபா தான் இருந்தது. பட் அந்த ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை ஈஸியாகவும் குயிக்காகவும் ட்ரிக்கை வச்சு நம்ம ரீகால் பண்ணா ஈஸியா தான் இருக்கும். மீடியம், ஸோ ஒரு ஆவரேஜா சாப்டர் 7 10ல இருந்து 15 மார்க் கேட்பாங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸாம்லயே ரொம்ப முக்கியமான சாப்டர்னா அது சாப்டர் 7 மென்சுரேஷன் தான். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் அண்ட் ஈஸி, டஃப், மீடியம் ஆர்டர்ல கொடுத்துருக்கேன். ஸோ பேட்டர்ன் எப்படி படிக்கணும், இது கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் இல்லை, எப்படி படிக்கணும். ஃபர்ஸ்ட் புக் பேக் 1 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து மேட்ரிக்ஸ்ல கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் 3rd சாப்டர்ல நம்மளுடைய சிலபஸ் இருக்கா, 3rd சாப்டர் படிச்சிடணும்ப்பா. அப்புறம் 4th சாப்டர்ல ஜியோமெட்ரி, பித்தாகரஸ் தியரம் படிச்சிருங்க. ஸோ இந்த ஆர்டர் தான். அடுத்துதான் மென்சுரேஷன் சம், அடுத்துதான் ட்ரிக்னாமெட்ரி சம். நீங்க எடுத்தோடனே ட்ரிக்னாமெட்ரி போட்டா நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில ஃபார்முலாஸ் தெரியும் தப்பாயிரும், ஃபார்முலாஸ் தெரியாம ஆயிரும். ஸோ இல்லை மென்சுரேஷனுக்கு போனால் ஃபார்முலாஸ் மறந்துடும். ஸோ அதனால ஃபர்ஸ்டே டஃபா போய் உள்ளாம புக் பேக் 1 மார்க்ஸ், மேட்ரிக்ஸ் சம்ஸ், அப்புறம் ஜியோமெட்ரி, பித்தாகரஸ் தியரம், மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, இந்த ஆர்டர்ல போங்க. ஓகேவா? அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துடலாமா? ஸோ சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.19ல இருக்கு கொடுத்துருக்க சம், 3.69 எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் 4th சாப்டர்ல பித்தாகரஸ் தியரம் கொடுத்துருக்கேன். அண்ட் 4.3ல இந்த சம்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ முக்கியமான சம்ஸ் தான், பித்தாகரஸ் தியரம் பார்த்துக்கோங்க. அண்ட் 6வது சாப்டர்ல கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்துருங்க. அதே போல 7வது சாப்டருக்கு அவ்வளவுதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம். 3வது சாப்டர், 4வது சாப்டர், 6வது, 7வது. ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.